ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம மார்ச் 21க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்ப்போம். நம்மளோட சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸஸும் ரெகுலராக போயிட்டுருக்கு. அதையும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. ஓகேவா, இந்த டே வந்து எப்போனா மார்ச் 21. ஓகேவா, இந்த டவுன் சிண்ட்ரோம் அப்படின்ற டிசீஸை வந்து டிஸ்கவர் பண்ண டாக்டர் வந்து யாருன்னா வந்து லாண்டான் ப்ரவுன். ஓகேவா, இந்த டிசீஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஹியூமன்ஸில் மொத்தம் எத்தனை பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குன்னா 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்கும். 23 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து இருக்குமா? அதில் 21st பேர் இருக்குல்ல, இந்த 21st பேரில் சில சேஞ்சஸ் வரதுனால இந்த டிசீஸ் வந்து நமக்கு வரும். இப்போ நார்மலாக ஒரு பேரில் வந்து 2 குரோமோசோம்ஸ் இருக்கும். இங்கே வந்து எத்தனை குரோமோசோம்ஸ் வந்து இருக்குன்னா மொத்தம் 3 குரோமோசோம்ஸ் ஆகிடும். ஓகேவா, இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வருது. ஓகேவா, வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து எப்போனா மார்ச் 21. இதில் 23rd பேர் தான் வந்து என்னென்னா 6 குரோமோசோம். நம்ம மேலாக ஃபீமேலாக டிசைன் பண்ணுறது இந்த 23rd பேர் தான். ஓகேவா, அடுத்து யூஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி. ஓகேவா, இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது வந்து யாருன்னா கிறிஸ்டி கான்வென்ட்ரி. ஓகேவா, இவங்க வந்து என்ன நாட்டை வந்து சேர்ந்தவங்கன்னா இவங்க வந்து ஜிம்பாப்வே நாட்டை வந்து சேர்ந்தவங்க. ஓகேவா, இவங்க எத்தனாவது பிரசிடென்ட்னா 10th பிரசிடென்ட். ஓகேவா, ஐஓசியோட 10th பிரசிடென்ட். அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஓகேவா, இவங்க எத்தனை முறை வந்து ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க? மொத்தம் 7 முறை வந்து ஒலிம்பிக் மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 7 முறையில் 2 கோல்டு, 4 சில்வர், 1 பிரான்ஸ். ஓகேவா, இவங்க என்ன கேம்னா வந்து 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக், அதாவது ஸ்விம்மிங்கை சேர்ந்தவங்க. ஓகேவா, ஸ்விம்மிங் இவங்களோட கேம் வந்து என்ன ஸ்விம்மிங். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து யாருன்னா கிறிஸ்டி கான்வென்ட்ரி. அது வச்சு பார்ப்போம். அடுத்தது ஆர்பிஐ அப்பாயிண்ட்ஸ் நியூ இடி. நியூ இடினா வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். ஓகேவா, யாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்திரனின் பட்டாச்சாரியா அப்படின்றவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இவர் யாருன்னா அட்வைசர். எதோட அட்வைசர்னா மானிட்டரி பாலிசி டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இதோட அட்வைசர் இவர். ஓகேவா, அதாவது வந்து ஆர்பிஐ வந்து நியூ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து யாருன்னா இந்திரனின் பட்டாச்சாரியா. ஓகேவா, இப்போ ஆர்பிஐ பற்றி நம்ம சில ஃபேக்ட் வந்து பார்ப்போம். ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போனா 1934. ஆர்பிஐ எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்? ஏப்ரல் 1, 1935. ஆர்பிஐ வந்து எப்போ நேஷனலைஸ் ஆச்சு? ஜனவரி 1, 1949. ஓகேவா, ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போ 1934. எப்போ கேம் இன்டு ஃபோர்ஸ்? ஏப்ரல் 1, 1935. எப்போ நேஷனலைஸ் ஆச்சுன்னா வந்து ஜனவரி 1, 1949. இப்போ ஆர்பிஐயோட கவர்னர் வந்து யாரு? ஆர்பிஐயோட கவர்னர் வந்து யாருன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா தான் வந்து ஆர்பிஐயோட கவர்னர். ஓகேவா, ஆர்பிஐ பற்றி நம்ம சில டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். அடுத்த வச்சு பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு ரிப்போர்ட், வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் 2025. ஓகேவா, 2025க்கான வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 118வது ரேங்க். மொத்தம் எத்தனை கண்ட்ரினா வந்து 147 கண்ட்ரியில் இந்தியா வந்து எத்தனாவது ரேங்க்னா 118வது ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யாரு? ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து யாருன்னா ஃபின்லாந்து. ஃபின்லாந்து வந்து எத்தனாவது முறையாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இருக்குன்னா 8வது முறையாக ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து இருக்கு. எத்தனாவது முறையாக ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்குன்னா 8வது முறை. செகண்ட் ரேங்க் வந்து யாரு? டென்மார்க். இப்போ நம்ம பக்கத்து கண்ட்ரியான பாகிஸ்தான் வந்து எத்தனாவது ரேங்க் இருக்கு? பாகிஸ்தான் வந்து 109வது ரேங்க்ல இருக்கு. நம்மளோட கொஞ்சம் இந்த ரேங்க்ல தான் இருக்கு பாகிஸ்தான். 109வது ரேங்க் வந்து பாகிஸ்தான் இருக்கு. இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து யாரு? இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது வந்து யாருன்னா ஆக்ஸ்போர்ட் வெல் பிகினிங் ரிசர்ச் சென்டர்
UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் அண்ட் எடிட்டோரியல் போர்டு. ஓகேவா, இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது ஆக்ஸ்ஃபோர்ட் வெல்பிகினிங் ரிசர்ச் சென்டர், அதுக்கப்புறம் UN சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து எடிட்டோரியல் போர்டு. இவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா, வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டில் நம்ம இது எத்தனாவது ரேங்க்ல இருக்கும்? 118வது ரேங்க்ல வந்து இருக்கும். மொத்தமாக எத்தனை கண்ட்ரிஸ்? 147 கண்ட்ரிஸ். ஓகேவா, ரெண்டு வந்து பார்ப்போம். அடுத்தது FIFA வேர்ல்டு கப் 2026. ஓகேவா, இந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன நாடு வந்து எதுனா ஜப்பான். ஓகேவா, ஜப்பான் தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்கு FIFA வேர்ல்டு கப் 2026க்கு. ஃபஸ்ட்டு செலக்ட் ஆன நாடு வந்து ஜப்பான். யாரு கூட? ஜப்பானுக்கும் யாருக்கும் மேட்ச் நடந்துச்சு? பக்ரைனுக்கும் ஜப்பானுக்கும் வந்து மேட்ச் நடந்துச்சு. ஜப்பான் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த FIFA வேர்ல்டு கப் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நடக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ நடந்துச்சுன்னா வந்து 2022 வந்து இந்த வேர்ல்டு கப் வந்து நடந்துச்சு. இதை நடத்துகிற நாடு வந்து எது? கத்தார் தான் வந்து நடத்துனாங்க. ஓகேவா, FIFA வேர்ல்டு கப்புக்கு ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆன நாடு வந்து எதுனா ஜப்பான். ஓகேவா, இதை பார்ப்போம். அடுத்தது WTT ஸ்டார் கண்டெய்னர். ஓகேவா, இது WTTனா வந்து என்னன்னா வேர்ல்டு டேபிள் டென்னிஸ். ஓகேவா, இது வந்து எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம சென்னையில் தான் வந்து நடக்க போகுது. எப்போலேருந்து எப்போனா மார்ச் 25லேருந்து 30 அப்போ நடக்க போகுது. ஓகேவா, இதில் நம்ம இந்தியன் சார்பாக எத்தனை பேர் வந்து கலந்துக்கிறாங்கன்னா இந்தியன் வந்து எத்தனை பேர் இந்தியன் சார்பாக மொத்தம் 19 பேர் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேவா, இதில் முக்கியமான ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா வைல்டு கார்டில் இந்தியன் வந்து எத்தனை பேர் கலந்துக்க போகிறாங்கன்னா வைல்டு கார்டு மூலயமா 4 பேர் வந்து கலந்துக்க போகிறாங்க. இப்போ இந்த வைல்டு கார்டுனா என்ன? இப்போ நம்ம வந்து சும்மா அந்த சூப்பர் சிங்கர்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க வந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க. எலிமினேட் ஆனவங்க ஃபைனலுக்கு போகிறதுக்கு இன்னொரு சான்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து வைல்டு கார்டு. அப்போது எத்தனை வைல்டு கார்டு மூலயமா இந்தியன்ஸ் வந்து வர போகிறாங்க? 4 பேர் வர போகிறாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின். BCCI வந்து அனௌன்ஸ் 58 crore டு இந்தியன் டீம். ஓகேவா, ஏன் BCCI வந்து 58 கோடி வந்து இந்தியன் டீமுக்கு வந்து தராங்க? இப்போ ரீசெண்டாக இந்தியா வந்து என்ன வின் பண்ணாங்கன்னா ICC சாம்பியன் ட்ரோஃபி 2025. அப்போ 2025 வந்து நம்ம வின் பண்ணோம். யாருக்கு எதிராக வந்து நம்ம வின் பண்ணோம்? இந்தியா வெஸ்ட் நியூசிலாந்து வந்து மேட்ச் நடந்துச்சு. ஓகேவா, இதில் நம்ம வந்து வின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இது எங்கே நடந்துச்சு? இது வந்து துபாயில் வந்து நடந்துச்சு. இந்த ICC சாம்பியன் ட்ரோஃபி நடத்தின நாடு வந்து யாரு? ஹோஸ்ட் பண்ணது வந்து யாரு? பாகிஸ்தான். ஓகேவா, இதில் நம்ம இந்த ICC சாம்பியன் ட்ரோஃபி வின் பண்ணதுக்காக BCS வந்து நமக்கு இந்தியன் டீமுக்கு எவ்வளோ கோடி வந்து தராங்கன்னா 58 கோடி வந்து தராங்க. இதில் வந்து ஹெட் கோச் வந்து யாருன்னா இப்போ இந்தியன் டீமோட ஹெட் கோச் வந்து கௌதம் கம்பீர். அவருக்கு வந்து எவ்வளோ சம்பளம்னா வந்து இதில் 3 கோடி தருவாங்க. பிளேயர்ஸ்க்கும் 3 கோடி. அதுக்கப்புறம் மற்ற பேருக்கு இப்போ வந்து அசிஸ்டன்ட் கோச் அவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வேறு மாதிரி அவங்களுக்கு க்ரைட்டீரியா வச்சு பிரிப்பாங்க. ஓகேவா, ஹெட் கோச்சுக்கு வந்து எவ்வளோ? 3 கோடி. ஓகே, அடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த கொஸ்டின்லாம் அப்படியே ஒரு MCQ மாதிரி பார்த்துட்டு போயிடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே வந்து எப்போ? மார்ச் 21 தான் வந்து வேர்ல்டு டவுன் சிண்ட்ரோம் டே. ஓகேவா, அடுத்தது ஃபர்ஸ்ட் டீம் டு குவாலிஃபை ஃபார் 2026 வேர்ல்டு கப். ஓகேவா, 2026 வேர்ல்டு கப்புக்கு ஃபர்ஸ்ட் டீம் வந்து யார் குவாலிஃபை ஆயிருக்காங்க? ஜப்பான். ஓகேவா, ஜப்பான் தான் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி IOC. இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டியோட ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட் வந்து யாருன்னா கிறிஸ்டி கோமன்ட்ரி தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். இவங்க என்ன நாட்டை வந்து சேர்ந்தவங்கன்னா ஜிம்பாப்வே வந்து சேர்ந்தவங்க. இவங்க எத்தனாவது பிரசிடென்ட்னா இவங்க 10th பிரசிடென்ட். உமன்ல ஃபர்ஸ்ட், மொத்தமாக பிரசிடென்ட் லிஸ்ட்ல இவங்க எத்தனாவதுனா 10th. அடுத்தது வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் வந்து என்னன்னு? ஓகேவா, இந்தியாவோட ரேங்க் வந்து 118. வேர்ல்டு ஹாப்பினஸ் ரிப்போர்ட்ல இந்தியாவோட ரேங்க் வந்து என்னன்னா 118. அதுக்கப்புறம்
பிசிசிஐ வந்து இந்தியாவுக்கு வந்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் வின் பண்ணதுக்கு எவ்வளோ கோடி வந்து கொடுத்துருக்காங்கன்னா வந்து 58 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிசிசிஐ வந்து ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபியில் இந்தியா வின் பண்ணதுக்கு எவ்வளோ கோடி வந்து கொடுத்துருக்காங்க? 58 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் வந்து சென்னையில் நடக்க போகுது இல்லை, அதில் வைல்டு கார்டு மூலயமா எத்தனை இந்தியன்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்கன்னா, வைல்டு கார்டு மூலயமா 4 இந்தியன்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஓகேவா? அதாவது வந்து வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் வந்து இப்போ சென்னையில் வந்து நடக்க போகுது. அதில் வைல்டு கார்டு மூலயமா எத்தனை இந்தியன்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்கன்னா 4 இந்தியன்ஸ் வந்து கலந்துக்க போகிறாங்க. மொத்தமாக எவ்வளோ இந்தியன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்கன்னா மொத்தமாக 19 இந்தியன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேவா? மொத்தமாக 19, வைல்டு கார்டு மூலயமா 4 இந்தியன்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.